கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கிருபை தயவு நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவருடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த நல்ல சமயத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் தேவ கிருபையில் நம்ம தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற ஒரு பகுதியில் கடந்த வாரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை நம்ம பார்த்து நிறைவு செய்திருந்தோம். ஸோ அந்த தீத்து நிருபத்தை நாம் கவனிக்கும் பொழுது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தேவனோடு அந்த ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் பிரவேசித்து தேவனை நோக்கி கர்த்தர் வழியாக அந்த ஒரு பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிஷ்டிக்கும் நிறைய ஆலோசனைகள், புத்திமதிகள், கடிந்து கொள்ளுதல்கள், ஒரு சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி நாம் செயல்படணும், உலகத்திற்கு நாம் மரித்து தேவனுக்கென்று நாம் எப்படி பிழைத்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் தேவையான புத்திமதிகள், ஆலோசனைகள், கடிந்து கொள்ளுதல்கள் கவனித்தோம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்லாமல் சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கும் புத்திமதிகள், கடிந்து கொள்ளுதல்கள், ஆலோசனைகள் கவனித்தோம், படித்தோம். பல்வேறு தரப்பில் வகுப்பார் அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் சபைகளில் இருப்பாங்க. அவங்கள எப்படி அணுகணும் கற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு எந்த விதமான புத்திமதிகள் சத்தியத்தின் அடிப்படையில் கொடுக்கணும் கற்றுக்கொண்டோம். இன்னும் எண்ணற்ற ஆலோசனைகள் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள் மூலமாகவும் 7ஆம் தூதன் அவர்களுடைய எழுத்துக்களின் துணை கொண்டும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த கற்றுக்கொண்ட அந்த ஒரு வார்த்தைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தவும் அந்த கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு ஏற்ப கிரியைகளை நாம் காண்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒரு நிருபத்தை நாம் பார்த்து நிறைவு செஞ்சுட்டு இன்றைய தினத்தில் நம்ம ஒரு அருமையான ஒரு நிருபம் தான் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் பாகம் 64 நம்ம கவனிக்கிறோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். புதிய ஏற்பாட்டில் இது 18வது புஸ்தகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 27 புஸ்தகங்களில் 18வது புஸ்தகமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபங்களில் இது 13வது நிருபம். இது 13வது நிருபம். நம்ம ரோமர் பார்க்கல, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு நிருபங்களையும் நம்ம பார்த்துட்டோம். அது ரோமர், அது பெரிய ஒரு பாடமாக இருக்கிறதுனால அது நிறைய பகுதிகள் அது கடந்து செல்லும். அதனால் இந்த கொஞ்சம் சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை நிருபங்களை நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா ரோமர் அப்படிங்கிறது அதுக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அது தியானிக்க வேண்டிய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால நம்ம சின்ன நிருபங்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது கூட நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புஸ்தகமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு அதிகாரம் கொண்ட நிருபங்களாக ஒரு சில நிருபங்களை பிரிச்சிருக்கிறாங்க. பிலமோன், 2 யோவான், 3 யோவான், யூதா. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது இது ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நிருபங்களாக இருக்குது. ஸோ சிறிய புஸ்தகங்களிலிருந்து பெரிய பாடங்கள், ஒரு அதிகாரம் தானே, அதில் என்ன பெருசாக நம்மளுக்கு புத்திமதிகள், ஆலோசனைகள் இருக்க போகுது அப்படின்னா, கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோரில் சிறிய புஸ்தகங்களிலிருந்து தேவன் பெரிய பெரிய பாடங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா இந்த உதாரணத்துக்கு இந்த நிருபமே, இந்த பிலமோன் நிருபமே நம்ம மேலோட்டமாக இது கவனிக்கும் பொழுது பிலமோன் கிட்ட இருந்து ஒரு அடிமை ஓடி போகிறார், அவர் ஒனோசிம். அவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்து பேசுகிறார் பிலமோன் கிட்ட, அவர் நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி. இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும். ஆனால் இது ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது
நம்முடைய அன்பின் கர்த்தர் பிதாவாகிய தேவன் கிட்ட நமக்காக பரிந்து பேசுறார். அந்த ஒனோசிமு அப்படிங்கிறவர ஒரு யாராக இருக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தா நம்ம. அப்ப நமக்காக அங்க பிலமோன்ட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்து பேசுறது. அந்த ஒரு நிழல் அங்க வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்காக கர்த்தர் பிதாவாகிய தேவன் கிட்ட பரிந்து பேசுறார். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு நிருபத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது குறுக்கில் இந்த ஒரு பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்லும் பொழுது, இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் நம்மளுக்கு நன்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல். எங்க இருந்து எழுதியிருக்கார் அப்படின்னா, ரோம்ல இருந்து எழுதியிருக்கார். ரோம பட்டணத்திலிருந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். எழுதப்பட்ட ஒரு காலம் கவனிக்கும் பொழுது ஏடி 57லேருந்து 58. ஸோ நம்ம பல்வேறு தரப்பில் நம்மளுக்கு வந்து அந்த காலங்கள் கொடுத்துட்டாலும், நம்முடைய மூத்த சகோதரர்கள் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு நிருபம் கிபி 57ஆம் ஆண்டினுடைய பிற்பகுதிக்கும் கிபி 58ஆம் ஆண்டினுடைய முற்பகுதிக்கும் இடைப்பட்ட ஒரு காலப்பகுதிக்குரிய ஒரு நிருபங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ பிலமோன் அப்படின்னா பாசமுள்ளவர், அன்பானவர், அன்புள்ளவர் அப்படின்னு அர்த்தம். பிலமோன் அப்படின்னா பாசமுள்ளவர், அன்பானவர், அன்புள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அதே போல் நம்ம இதில் அதிகமாக யார் வராங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வருவாங்க, பிலமோன் வருவார், ஒனோசிமு வருவாங்க. ஸோ இவங்களுக்காக அங்கே இவங்களுக்கு அந்த பிலமோனுக்கும் ஒனோசிமுக்கும் அறிவுரைகள் சொல்லும் விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதுவார். ஸோ இந்த ஒனோசிமு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயனுள்ள, லாபகரமான அல்லது நன்மை பயக்கும் அல்லது உடன் வேலையாள், இப்படி அர்த்தங்கள் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒனோசிமு அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் கிரேக்க வார்த்தையான ஒனோசிமஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்குது. ஸோ இந்த பெயருக்கு தான் நம்ம கவனித்தோம், பயனுள்ள, லாபகரமான அல்லது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தை பெரும்பாலும் அடிமைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெயர். இது பிரின்சஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது வழங்கப்படலை. இது வந்து அடிமைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. ஏன்னா அது அவர்களுடைய பங்களிப்பை வலியுறுத்தக்கூடிய, ஏன்னா பயனுள்ள, லாபம், அவங்களை கூப்பிட்டா எல்லா வேலையும் செய்வாங்க, லாபம் அடிமைகள் தான் செய்வாங்க. ஸோ நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ புதிய ஏற்பாட்டில் ஒனோசிமஸ் பிலமோனுக்கு வந்து அடிமையாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பவுல்கிட்ட தஞ்சம் போகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனோசிமை வந்து பிலமோனுக்கிடம் திருப்பி அனுப்புகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் ஒனோசிமு இனி எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இனி அவர் வந்து பயனுள்ளவராக இருக்கிறார். இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் அனுப்புகிறேன் பார்த்தேன் அவங்ககிட்ட. ஸோ இனி வந்து அவர் வந்து எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப பயனுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். மேலும் அவரது பழைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் மாறி இருக்கிறாரு. இந்த ஒனோசிமு வந்து அந்த அடிமையாக இருக்காரு, ஆனால் இப்போ நான் அனுப்பும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள் சகோதரராக இருக்கிறார். அப்படின்னா அந்த அடிமைத்தனத்தில் அவர் இருந்துட்டாலும் அந்த அடிமைத்தனத்தில் தான் உங்ககிட்ட இருந்தார். அப்போ ஒரு சில குணலட்சணங்கள், தேவன் விரும்பாத குணலட்சணங்கள் அவர் வந்து காமிச்சிருக்கலாம். அவருக்கு சத்தியம் தெரியாது. அவர் மாம்சீக பிரகாரமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவரை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்லுவார். ஸோ அவர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த மாறி இருக்கிறார், பழைய அடிமைத்தனத்திலிருந்து அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இந்த ஒரு பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த ஒரு நிருபம் ஒரு அதிகாரம் தான், 25 வசனங்கள் தான் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஒரு பிலமோன் புத்தகம் படிக்கிறது எப்படி? பிலமோன் புஸ்தகம் படிக்கிறது எப்படி? இந்த நிருபம் படிக்கிறது எப்படி? இந்த நிருபத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்தோம்னா 28 அதிகாரம் இருக்கும். ரோமர் எடுத்துட்டோம்னா 16 அதிகாரம் இருக்கும். 1 கொரிந்தியர் எடுத்துட்டோம்னா 16 அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய நிருபங்கள் இருக்குது, புஸ்தகங்கள் இருக்குது, அதில் நிறைய ஆலோசனைகள் இருக்குது, நிறைய புத்திமதிகளெல்லாம் இருக்குது. இது மொத்தமே 25 வசனம் தான், ஒரு அதிகாரம் தான். ஸோ இந்த புஸ்தகம் படிக்கிறது எப்படி? இந்த புஸ்தகம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ், என்ன ஒரு பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமானா மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்குது. அதான் சகோதரர்கள் கொடுக்குறாங்க, இந்த ஒரு புஸ்தகம் சிறிய புஸ்தகம் தான், ஆனால் பெரிய பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனால, இந்த நிருபத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? இந்த நிருபத்தில் என்ன ஒரு கோர் பாயிண்ட் என்ன இருக்கு? மையக்கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, கவனிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக மாறும் பொழுது, அவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல நிச்சயம் மாற்றம் ஏற்படுறதுனால இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள குறிச்சு பிலமோன் நிருபம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக மாறும் பொழுது. அதுக்கு முன்னால யார் யாரோ எங்கெங்கேயோ இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்களாக மாறும் பொழுது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல நிச்சயம் மாற்றம் ஏற்படுது. இப்ப நம்ம எங்கெங்கேயோ இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபைக்கு போயிட்டு இருந்தோம். அவங்க அந்தந்த சபைகள்ல நம்ம ஒவ்வொரு பொறுப்புகள்ல இருந்திருக்கலாம். எல்லா வேலைகளையும் செய்திருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் அந்த ஒரு சத்தியத்திற்குள்ள நாம வந்ததுக்கப்புறம், கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக நம்ம மாறும் பொழுது, அந்த ஒரு பாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு உறவு முறை இருக்கு பார்த்தீங்களா? அது மிகப்பெரியதான ஒரு பொக்கிஷம். அது ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பந்தமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுல நிச்சயம் மாற்றம் ஏற்படுதுனால, அதனால வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அத குறிச்சு தான் இந்த நிருபம் அங்க வந்து சொல்லுது. ஸோ பிலமோன் அப்படிங்கிறவரு கொலோசி சபையில அந்த ஒரு பட்டணத்தில ஒரு விசுவாசியாக இருக்கிறாரு. இவர்கிட்ட தான் ஒனோசிமு அப்படிங்கிறவர் வந்து அடிமையா இருக்கிறார். அப்போ வந்து பாருங்க, இவர் வந்து ஒரு அடிமைய வந்து விலை குடுத்து வாங்குற அளவுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கிறார் அந்த பிலமோன். கொலோசி பட்டணத்தில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியாக இருக்கிறார். அவர்கிட்ட இந்த ஒனோசிமு அடிமையா இருக்கிறார். இந்த ஒனோசிமு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எஜமான அதாவது பிலமோன வஞ்சித்துட்டு ரோமாபுரிக்கு தப்பி ஓடிறாரு. வஞ்சித்து அப்படின்னா ஏதோ திருடிட்டு சம்திங். அது சரிவர ரெக்கார்ட் இல்ல. இருந்தாலும் அவர் ஏதோ திருடிட்டு போயிருக்கலாம். வஞ்சித்துட்டு ரோமாபுரிக்கு தப்பி ஓடிறார். அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக ஒனோசிமு என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்தியத்தை கற்றுக்கொள்றார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதை ஒனோசிமு மூலமா கொடுத்து அனுப்புறார். பாருங்க, ஒனோசிமு கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பிலமோன் கிட்ட இருந்து ஏதோ வஞ்சித்துட்டு திருடிட்டு போயிடுறாரு. அங்க அப்போஸ்தலனாகிய பவுலை சந்திக்க நேரிடுது. சத்தியங்கள் கற்றுக்கொள்றாரு. கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த நிருபங்கள் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். ரொம்ப மெச்சூரிட்டியா எழுதுவார். நான் வந்து இந்த பிலமோன என்கிட்ட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லது நான் உங்ககிட்ட அனுப்பலாம்னு நினைக்கிறேன். இத குறிச்சு நான் மன்றாடுறேன் அப்படின்னுலாம் சொல்லுவார். நான் கட்டளையிட விரும்பல. நான் இத குறிச்சு நான் மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ரொம்ப ஹம்பிளா பேசுவார். ஸோ ஒனோசிமு மூலமா அந்த நிருபத்தை வந்து கொடுத்து அனுப்புறார். ஒனோசிமு வந்து நீ மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு இந்த நிருபத்தில எழுதுவார். அவரை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக் கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதுதான் இந்த நிருபத்தினுடைய மையக்கருத்தாக இருக்குது. எழுதப்பட்டதனுடைய ஒரு நோக்கம் கவனிக்கும் பொழுது பாருங்க, ஓடிப்போன ஒரு அடிமையான ஒனோசிமுவ மன்னிச்சு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி அந்த எஜமான், உரிமையாளர் பிலமோன் அவருக்கு பரிந்துரை செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதிய நிருபம் பவுலினுடைய மற்ற நிருபங்கள் கூட ஒப்பிடும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, தீத்துவெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். 3 அதிகாரங்கள் பக்கம் இருந்துச்சு. ஸோ இது மற்ற நிருபங்கள் கூட ஒப்பிடும்போது ரொம்ப சிறுசு தான். சின்ன நிருபம் தான். இந்த நிருபத்தை எழுதக்கூடிய அந்த ஒரு நேரத்தில அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமாபுரியில சிறையில அவர் வந்து இருந்ததாக அறிவுறுத்தப்படுது. ரோமாபுரியில ஒரு சிறையில இருக்கார். ஸோ பிலமோன் ஒரு அடிமையின் உரிமையாளராக இருக்கிறாரு. மேலும் அவர் தன்னுடைய வீட்டில ஒரு திருச்சபை கூடி வருதலை அங்க வந்து வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டில அந்த எக்லீசியா நடந்திருக்குது. எபேசுவில அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செஞ்ச காலத்தில பிலமோன் எபேசு நகரத்துக்கு போய் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு சத்தியத்தை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, அதன் மூலமாக அவர் வந்து கிறிஸ்துவராக அவர் வந்து மாறி இருக்கலாம்னு சொல்லி எங்க வரலாற்றில வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பிலமோன் ஒரு அடிமையின் உரிமையாளராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவரு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு சத்தியத்தை கேட்டு அவர் மாறுறார். ஸோ பிலமோன் கொலோசி சபையில ஒரு ஊழியக்காரரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கவனிக்கிறோம். ஏன்னா கொலோசி பட்டணம் வந்து பிரிகியா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருக்குது. ஸோ இவருக்கு தான் நம்ம வந்து கவனிக்கிறோம், ஒனோசிமு அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு வேலைக்காரர், ஒரு அடிமை இருந்திருக்கிறார். அதான் இவர் குறித்து சொல்லும்பொழுது இந்த ஒனோசிமு பிலமோனினுடைய ஒரு பொருளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லது அவருடைய பொருளை இவர் வந்து திருடி எடுத்துட்டு வஞ்சித்துட்டு போயிருக்கணும்.
ஸோ ஒனேசிமு பிலமோனுக்கு பயந்து அவருக்கு தப்பி ரோமாபுரிக்கு ஓடி வராரு. அப்போ அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்காக சிறையில கட்டப்பட்டு இருக்கிறாரு, அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஒனேசிமுக்கும் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரு சிநேகம் உருவாகுது. தேவனுடைய கிருபையில அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக அங்க ஒனேசிமு சத்தியத்துக்குள்ள வரார். இதுக்கப்புறம் ஒனேசிமு வந்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறிது காலம் கூட இருந்து உதவி செய்கிறார். இவர் இருக்கிறார் உள்ள. அப்போ சிறிது காலம் அங்கிருந்து அவருக்கு உதவி செய்கிறார். ஒனேசிமு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வேலைக்காரர் அல்ல. அவர் யாருடைய வேலைக்காரருங்க? பிலமோனுடைய வேலைக்காரர். ஸோ அவர் வந்து பிலமோனுக்கு தான் வேலைக்காரர், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இல்லை. ஸோ பிலமோனுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒனேசிமுவை தன்கிட்ட வேலைக்கு வச்சுக்கிறது அது தவறு, சரியாக வராது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நினைக்கிறார். ஸோ அவரை மறுபடியும் பிலமோன் கிட்ட திருப்பி அனுப்பணும்னு சொல்லி அவர் வந்து டிசைட் பண்ணுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ ஒனேசிமுவை பற்றி நல்ல வார்த்தைகளை, அவர் வந்து அங்கே உன்னை வஞ்சித்துட்டு உனக்கு ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவர் இங்கே ஓடி வந்துட்டாலும் இப்போ அவர் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறார். பின்னால் வசனங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து அவர் ரொம்ப பயனுள்ளவராக இருக்கிறார், ரொம்ப உதவிகரமாக இருக்கிறார். ஸோ அவருடைய செயல்பாடுகள் நன்மை பயக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருக்குது, நஷ்டத்தை வரவழைக்கல. கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரராக இருக்கிறார் பிலமோன் அப்படிங்கிறது அங்கே வந்து புரிய வைக்கிறார். ஸோ ஒனேசிமுவை பற்றி நல்ல வார்த்தைகளை அங்கே நிருபத்தில் வந்து கொடுக்குறார். அதுதான் நம்ம இந்த நிருபத்தில் படிக்க போகிறோம். அந்த நிருபத்தோட ஒனேசிமுவை பிலமோன் கிட்ட அனுப்புகிறார். பிலமோன் அங்கே ஒனேசிமின் மீது வந்து அன்பு கூர்ந்து அவர் செஞ்ச அந்த ஒரு தப்பிதங்களை, தவறுகளை, அந்த வஞ்சித்த விஷயங்களை இதெல்லாத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுவுக்காக பிலமோன் கிட்ட மன்றாடுறார், கட்டளை இடல. ஏன்னா இவர் தான் அவருக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தவர், சபையை ஏற்படுத்துகிறவர். எபேசுவில் இருந்து சத்தியம் கேட்குறார். அதுக்கப்புறம் கொலோசி பட்டணம், அங்கே இவர் வீட்டில் சபை நடக்குது. ஸோ இவர் நினச்சா கட்டளையே கொடுக்கலாம், ஆனால் மன்றாடுறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு மன்றாட்டை கேட்டு பிலமோன் அங்கே வந்து அவரை வந்து மன்னிக்கிறார். அது டைரெக்டாக வசனம் இல்லைனாலும் அவர் நிச்சயமாக மன்னிச்சு ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஏன்னா அவர் ஒரு விசுவாசியாக இருக்கிறார், அதாவது தேவன்கிட்ட தன்னை ஒப்படைச்சவராக இருக்கிறார். ஸோ பிலமோனுடைய அந்த ஒரு செயல்பாடுகள், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ இதெல்லாத்தையும் வந்து கவனிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கவனிக்கிறோம். ஸோ இதை குறிச்சிட்டு மேலும் கவனிக்கும் பொழுது பாருங்க, பிலமோன் நிருபத்தினுடைய அந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை கவனிக்கும்போது பிலமோன் நிருபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மெயினான ஒரு கேரக்டர், ஒனேசிமு, அதுக்கப்புறம் பிலமோன், அப்புறம் தீமோத்தேயு வருவார் அங்கே. ஸோ பிலமோன் நிருபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் மேலும் கவனிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார் இல்லைங்களா, மார்க்கு அவரும் கூட இருக்கிறாரு. அப்புறம் லூக்கா, வைத்தியர், ஓவியர், மல்டி டேலண்டட் பர்சன், ஸோ அவர் இருக்கிறாரு. அடுத்தது அப்பியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அடுத்தது அர்க்கிப்பு அப்படிங்கிறவர் இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் இந்த பிலமோன் நிருபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இந்த பிலமோன் நிருபத்தில் குறிப்பிடத்தகுந்த இடங்கள் பர்டிகுலராக இந்த ஒரு ரெண்டு மூணு இடங்கள் அங்கே வந்து இருக்குதா அப்படின்னா இருக்கு. ஸோ குறிப்பிடத்தக்க இடங்கள் அப்படின்னு கவனிக்கும் பொழுது ரோம் பட்டணம், அதுக்கப்புறம் கொலோசை பட்டணம், ரெண்டு பட்டணங்கள் இந்த ஒரு பிலமோன் நிருபத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு இடங்களாக இருக்குது. மேலும் இந்த ஒரு பிலமோன் நிருபத்தினுடைய சிறப்புகள், இந்த பிலமோன் நிருபத்தை நம்ம ஏன் படிக்கணும், இந்த புஸ்தகத்தை படிக்கிறது எப்படி, படித்தா என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த நிருபத்தினுடைய சிறப்புகள், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கைகளால் எழுதப்பட்ட ஒரு நிருபம். வசனம் 19 என்னுடைய சொந்த கைகளே இவைகளை எழுதிட்டுன்னு சொல்லுவார்.
மற்ற நிருபங்கள் எல்லாத்துலேயும் இவர் சொல்ல சொல்ல ஒருத்தங்க எழுதுவாங்க, சொல்ல சொல்ல எழுதுவாங்க. கடைசியில் வாழ்த்துதல் மட்டும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து சொல்லுவார். இப்படி எல்லாம் டிராஃப்டெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் கீழே கையெழுத்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் சொல்ல சொல்ல எழுதுவாங்க. ஆனால் இந்த பிலமோன் நிருபம் மட்டும் இவர் தன்னுடைய சொந்த கைகளால் எழுதுறார், இவரே எழுதுறார். இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்குது, தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதப்பட்டதாக இருக்குது. ஆனால் இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு, பிலமோனுக்கும் ஒனோசிமுக்கும் மட்டுமா அப்படின்னா இல்லை, ஒட்டுமொத்த சபைக்கும் இது புத்திமதி, ஆலோசனை, கட்டளை, ஒரு மன்றாட்டு. மன்னிக்கும் மாண்பை எப்படி நாம் அதிகரிக்க செய்யறது, ஒரு அடிமையா இருக்கிறவரை எப்படி சகோதரத்துவத்தோட ஏற்றுக்கொள்றது, இந்த ஆலோசனைகளை இங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் மேலோட்டமா பார்க்கும் பொழுது இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிருபம். சகோதரர்கள் இதுக்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் இதுல சபைக்கு ஆலோசனைகள் இருக்கு. ஸோ தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு கிருபையும் சமாதானமும் அளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றார். மேலும் கிறிஸ்துவுக்குள்ளாகுதல் அப்படிங்கிறது எல்லா பிரிவுகளையும் தகர்த்து அனைவரையும் சகோதரர்களாக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை 15ஆம் வசனத்தில் சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள் வாழ்தல் அப்படிங்கிறது எல்லா அந்த ஒரு மேலே கீழே இந்த ஒரு பிரிவுகள் எல்லாத்தையும் தகர்த்துட்டு எல்லாரும் சகோதரர்கள். எப்படிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதே போல ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஸோ அது சகோதரர்களாக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல அன்பு, விசுவாசம், பொறுமை, நற்குணம், விசுவாசம், சந்தோஷம், சமாதானம், தயவு ஆகிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு நிருபமாக இந்த பிலமோன் நிருபம் இருக்கு. சின்ன நிருபம் தானே, சின்ன அதிகாரம் தானே, ஆனால் இதில் ஆவியின் கனிகள் பரிபூர்ணமாக அங்கே வந்து கிரியை செய்யுது. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய மிக சாதுரியமான மற்றும் மிகவும் அன்பு ததும்பக்கூடிய இந்த ஒரு நிருபம் இன்னைக்கு இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிருபமாக இருக்குது. அதான் பார்க்குறோம் பாருங்க, இது வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்ட மிகச் சிறிய நிருபம். முழு பைபிள்லையும் இதை விட குறைந்த தகவல் எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா யோவான் 2 மற்றும் 3ஆம் நிருபங்களில் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப குறைவான தகவல்கள், ஆலோசனைகள், புத்திமதிகள் எதில் இருக்குன்னா 2ஆம் யோவான் 3ஆம் யோவானில் அங்கே இருக்கு. மேலும் இது மட்டும்தான் வந்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு எழுதப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய ஒரு கடிதமாக இருக்குது. ஆனால் இது ஒரு சபைக்கு, அதாவது இப்போ நமக்கு ஒரு புத்திமதி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் தீத்து பார்த்துட்டு வந்தோம், தீமோத்தேயு பார்த்தோம், பிலிப்பியர், எபேசியர், கலாத்தியர் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் நிறைய சபையை வழிநடத்தக்கூடியவங்களுக்கு ஆலோசனைகள் இருந்துச்சு, சபையில் இருக்கக்கூடிய சபை அங்கத்தினர்களுக்கு ஆலோசனைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த நிருபத்தை நாம் வந்து பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோரில் தனிப்பட்ட ஒருவருக்கு எழுதுவார். இந்த ஒனோசிவை நீ ஏற்றுக்கணும், அதுதான் விஷயம், அவனை நீ மன்னிச்சு ஏற்றுத்தான் தீரணும், அவர் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சகோதரன், அப்படி தான் சொல்லுவார். மேலும் இங்கே கவனிக்கிறோம் பாருங்க, அவருடைய பெயர் நம்ம வந்து கவனிக்கிறோம், பிலமோன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இவர் ஆசியா மைனரில், அதான் நம்ம முதலே குறிப்பிட்டது போல் அது பிரிகியா, அதாவது கொலோசி பட்டணத்தில் பணக்காரராக இருந்திருக்கிறார். மேலும் இங்கே கவனிக்கும் போது பாருங்க, இந்த ஒரு கிறிஸ்துவ சகோதரனோடு அப்போஸ்தலனாகிய பவுல் கலந்து பேச விரும்பிய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இந்த ஒரு நிருபத்தில் கையாளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர்கள் வந்து கொடுக்குறாங்க. ரோமர் 11:13 அதற்குண்டான விஷயங்கள் அங்கே வந்திருக்கு. மேலும் இந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா, இந்த நிருபத்தின் நோக்கம் ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமில் முதல் சிறையிருப்பின் போது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு, அங்கே அதாவது சத்தியத்தை சொல்வதற்கு நிறைய சுதந்திரம் அங்கே இருந்துச்சு.
அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் ஒனோசிமு அங்கே போய் சந்திச்சு அவர் வந்து அவருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த ஒனோசிமு கலந்துரையாட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நண்பர் பிலமோன் அவருடைய வீட்டில் அடிமையாக இருந்த இந்த ஒரு ஒனோசிமு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடி வந்திருந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அங்கே வந்து ஒனோசிமு விளக்கி இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வீட்டு சிறையில் இருக்கும் பொழுது கூட அவருடைய சத்தியத்திற்கு செவிசாய்ச்சதுல இந்த ஒனோசிமும் ஒருவராக இருக்கிறார். இதனால அவர் அந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வர்றார். ஒனோசிமுனுடைய சம்மதத்தோட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கிட்ட அவரை வந்து பிலமோன் கிட்ட திருப்பி அனுப்புறார். ஸோ இந்த சமயத்தில் தான் எபேசுவிலும் கொலோசிவிலும் இருந்த அந்த ஒரு சபைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா நிருபங்கள் எழுதுறார். அதுதான் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ஒரு நிருபம் தேவ பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசாம அவர்களுடைய நடத்தை, அணுகுமுறை மற்றும் தேவ பிள்ளைகளில் இருக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியங்களை பற்றி மட்டும் பேசக்கூடியதா இருக்குது. இது வந்து பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டை, அதாவது ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும். தீமோத்தேயு தீத்துல எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு சபை அங்கத்தினர் இப்படி தான் இருக்கணும், குவாலிட்டி கொடுக்குறார். ஆனா இந்த நிருபம் தேவ பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசாம அதுக்காக எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மாதிரி அந்த ஆலோசனைலாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆவியின் கனிகள் இதில் பரிபூர்ணமா இருக்குது. சரிங்களா? ஸோ அவர்களுடைய நடத்தை, கேரக்டர், அணுகுமுறை, அப்ரோச் எப்படி, தேவ பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவுகள், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம சபைகளுக்குள்ள இருக்கிறோம். ஸோ இந்த காரியங்களை பற்றி அது பேசுது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பாருங்க, இது யுகம் முழுவதுக்கும் உரிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமாக இருக்குது. இந்த யுகம் முழுவதற்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் இந்த ஒரு பிலமோன் நிருபத்தில் இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து பார்க்குறோம். அந்த ஒரு 2ஆம் வசனத்தில் உங்கள் வீட்டில் கூடி வந்திருக்கக்கூடிய சபைக்கு எழுதுறார். சொல்லுவார், நம்ம வீட்டில் கூடி வந்திருக்கக்கூடிய சபைக்கு நான் எழுதுறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வாழ்த்துதலில் ஆரம்பிப்பார். ஸோ அதுதான் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சபை அப்படின்னா அந்த யுகம் முழுவதுக்கும் உரிய ஒரு பாடம் அதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு நிருபம் தனிப்பட்ட மனிதனுக்குரிய கடிதம் அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இது சபைக்கும் உரியதாக இருக்குது. ஸோ இந்த நிருபம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி பாருங்க. இந்த நிருபம் கிறிஸ்து நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுவதற்கு ஒப்பா இருக்குது. நம்ம கூட உலகத்தினுடைய விஷயங்கள்ல நம்ம அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சைத்தானுடைய ஒரு சில சூழல்களில் நம்ம வந்து அகப்படுறோம். உலகத்துக்குள் போகும்பொழுது நிறைய கரைகள், திரைகள், நிறைய சூழ்நிலைகளில் நம்ம வந்து பலவீனங்களில் விழுந்துடுறோம். ஆனால் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு வேலை செய்கிறார். நமக்காக ஒரு வழக்கறிஞராக இருந்து அங்கே தேவன் கிட்ட பரிந்து பேசுகிறார். ஸோ அது இந்த நிருபத்தை நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் கிட்ட அங்கே ஒனோசிமுவுக்காக மன்றாடுறாரோ அந்த மாதிரி கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமான மாற்றத்தை அனுமதிக்காத வரை தேவன் நம்மை தெரிந்தெடுத்த நிலையில் மட்டுமே நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமான மாற்றத்தை அனுமதிக்காத வரை தேவன் நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காரோ அந்த நிலையில மட்டும்தான் நம்ம காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி சொல்றார். மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த நிருபத்தை கிறிஸ்துவ அடிமைகளினுடைய எஜமானர்களும் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க வந்து சொல்றோம். ஸோ இதுக்கும் மேலாக பிலமோனுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுறார். ஸோ இதில் ஒனேசிமுவுக்காக தனிப்பட்ட முறையில் மன்றாடுறார். ஸோ இதுதான் அவரே எழுதிய ஒரு நிருபமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமாக அப்படி எழுதுறதில்ல. ஸோ அவரே கைப்பட எழுதியதால் அவருடைய மன்றாட்டினுடைய முக்கியத்துவம் ஏன்னா பாருங்கள், அவருக்கு ரொம்ப அதிகமான பிரயாணங்கள் மேற்கொண்டவர். அந்த கண்ணெல்லாம் ரொம்ப பிரச்சனை, அவர் ரொம்ப பலவீனம், சிறையில் இருக்கார், பல்வேறு அடிகள், காவல்கள், கட்டுக்கள் நிறைய சந்திச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் அவரே கைப்பட எழுதுறார் இந்த நிருபத்தை. ஸோ எழுதி அவருடைய மன்றாட்டினுடைய நான் எவ்வளோ பலவீனத்தில் இருந்துட்டாலும்
இந்த சகோதரனுக்காக நான் இந்த நிருபத்தை எழுதுறேன், இந்த வார்த்தைகளை நான் வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்றார். ஸோ அதுதான் அந்த மன்றாட்டினுடைய முக்கியத்துவம் நம்ம வந்து கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ பிலமோனுக்கு எழுதிய நிருபம் நம்ம கவனிக்கும் பொழுது இது பல்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சபையினுடைய அங்கத்தினர்கள், அதாவது இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு அந்த ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்குள்ளாக கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்திமதி சொல்லக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. மேலும் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது இந்த ஒரு பிலமோன் புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் குறித்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ என்ன ஒரு வாழ்த்துதலோடும் பாராட்டோடும் இந்த நிருபம் தொடங்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, அதாவது பிலமோன் கிட்ட அவருடைய அடிமை ஒனோசிமை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ஒனோசிமு அடிமையை விட மேலானவன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ அடிமையை விட மேலானவராக இருக்கிறார். ஸோ அதனால எஜமான் கிட்ட திருப்பி அனுப்புகிறார். ஸோ ஒனோசிமு என்ன வகையில் அவர் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிபாரிசு பண்ணுறார், ரொம்ப ஞானமாக சொல்கிறார். அப்படின்னா அதாவது சிறைச்சாலையில் அங்கே பணிவிடை செய்வதற்காக ஒனோசிமுவை தங்கிட்ட வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறாரு. ஆனால் பிலமோனுடைய சம்மதம் இல்லாமல் அவர் வச்சுக்க முடியாது. அதனால அவரை திரும்ப அனுப்புகிறார். இனி அவன் அடிமையாக வல்ல, அடிமையிலும் மேலான பிரியமுள்ள சகோதரனாக அவர் வந்து நினைக்கிறார். ஆக்சுவலாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலமோன் கிட்ட போனால் அங்கே பிலமோன் எப்படி அவரை வரவேற்பாரோ, ஏற்றுக்கொள்வாரோ, அதே விதத்தில் ஒனோசிமுவை நீ தயவோட, கிருபையோட, காருண்யத்தோடு நீ வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மன்றாடுறார். நான் வந்தேன்னா என் உள்ளம் போல் இருக்கக்கூடிய ஒனோசிமுவை ஏற்றுக்கொள்ளணும். நான் உங்ககிட்ட இப்போ நான் வந்தா என்னை நீ எப்படி நீ வரவேற்ப, எனக்கு எப்படி நீ வந்து ஒரு முகமலர்ச்சியோடு வந்து அன்போடு வந்து என்னை நீ அணுகுவே இல்லையா, அதுபோல நான் இவரை அனுப்புகிறேன், இவரை நீ ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவார். ஸோ அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, பிலமோன் உங்ககிட்ட இந்த ஒனோசிமு ஏதாவது அநியாயம் பண்ணி ஏதாவது உனக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருந்தா, நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தா, அதைய என் கணக்கில் சுமத்தீரு அப்படின்னு சொல்றார். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு சொல்றார். அதே போல அவர் வந்து சீக்கிரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறையில் இருக்கார் இல்லைங்களா, அந்த சீக்கிரத்தில் அவர் வந்து விடுதலை செய்யப்படலாம் அப்படிங்கிறதையும், பிலமோனை விரைவில் சந்திக்க கூடும், உன்னை நான் சந்திப்பேன், அப்போ நான் அந்த கணக்கை நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாழ்த்துதல் சொல்கிறார். மேலும் அந்த ஒனோசிமினுடைய விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மேம்பட்ட ஒரு சிந்தனையை அங்கே வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா செயல்படுத்துகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களை சீர்படுத்துவதற்காகவோ அல்லது டாக்டரில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, அதான் சமூக சீர்திருத்தத்திற்காக அங்கே வந்து பிரசங்கிக்கல, மாறாக இந்த அடிமையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒனோசிமு தவறு பண்ணிட்டாரு, அந்த தவறை மன்னிச்சு பெருந்தன்மையோட கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனாக நீ அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா ஆலோசனையில் சொல்கிறார். ஸோ ஓடி வந்த அந்த ஒரு அடிமையாகிய அந்த ஒரு ஒனோசிமுவை அவருடைய எஜமான் கிட்ட திருப்பி அனுப்பணும். பாருங்க, சொல்லும் பொழுது அது வந்து ரோமாபுரியிலிருந்து கொலோசுக்கு கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூர பயணமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிகமான தூர பயணங்கள் 1400 கிலோமீட்டர். இதுக்கு தான் எங்கள் சகோதரருக்கு ஒரு வசனம் கொடுக்குறான், அப்போஸ்தலர் 28:31. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசிக்கும் பொறுப்பை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி அவர் நடந்து கொண்டதுனால அப்போஸ்தலனாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மேம்பட்ட அழைப்பிற்கு அவர் கரெக்டாக நடந்துக்கிட்டார். பிலமோன் 8ஆம் வசனத்தில், ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாக,
அங்கே பிலமோனுக்கு எழுதுறார். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் நான் மன்றாடுறேன். உனக்கு கட்டளையிடுவதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, அப்படி நான் செய்ய மாட்டேன், நான் மன்றாடுறேன் அப்படின்னு சொல்றார். ஸோ பிலமோனுக்கு எழுதி இந்த ஒரு நிருபத்தில் நிறைய ஆலோசனைகள் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். மேலும் இந்த ஒரு நிருபம் தேவன்கிட்ட தத்தம் செய்தவர்களுடைய அந்த ஒரு குணலட்சண வளர்ச்சியை எப்படி நடைமுறையில் பொருத்தி நாம் கிறிஸ்துவின் அந்த ஒரு குணலட்சணத்தில் வளர்றது அப்படிங்கிறத நம்மளுக்கு அறிவுறுத்துது. ஏன்னா மன்னிக்கிறது, ஒருவரை ஏற்றுக்கொள்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் குணலட்சணம். இந்த குணலட்சணத்தில் தத்தம் செய்த ஒவ்வொருவரும் எப்படி வளர்றது, எப்படி இன்னும் அதிகமாக கனிகளை கொடுப்பது. ஸோ அது இந்த நிருபத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒனோசிமுவை மன்னிக்கும்படி பிலமோனை கட்டாயப்படுத்தலை. எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் சொன்னா நீ செஞ்சுதான் தீரணும் சொல்லலை. அதற்கு பதிலாக கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை அங்கே காண்பிக்கிறார். சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட கேட்குறார், மன்றாடுறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வேண்டுகோளுக்கு இணங்குவதனால பிலமோனுடைய விஷயங்களை கவனிக்கும்போது நிறைய ஒரு முன்மாதிரியான ஒரு அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் எப்படி மன்றாடுறார், எப்படி ஒரு சகோதரனுக்காக இறங்கி போய் அவர் பேசுகிறார், அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளப்போம். அதே போல் பிலமோன் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருந்த அந்த கடிதம் வருது அப்படின்னா அது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த மாதிரி தான். ஸோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு எப்படி அவரை ஏற்றுக்கொள்கிறார், எப்படி மன்னிக்கிறார், எப்படி அந்த ஒரு மாண்பை அவர் வளர்த்துக்கொள்கிறார், அந்த கேரக்டர் எப்படி அவர் தனக்குள்ள அபிவிருத்தி பண்ணுறார், அதை கற்றுக்கொள்ள போகிறோம். அதே போல் ஒனேசிமும் தான் செஞ்ச தவறு என்ன உணர்ந்துட்டார். ஏன்னா அவர் உணர்ந்ததுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட அந்த ட்ரூத் கேட்க முடிஞ்சுது. கொஞ்ச காலம் அவருக்கு உதவியாக இருந்திருக்க முடியும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல், சாதாரணமான ஊழியக்காரருங்களா அவர். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பாதி புஸ்தகங்கள் அவர் நிறைஞ்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கிட்ட உதவியாக இருந்திருக்கிறார். அப்படின்னா இவருக்காக தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்காருன்னா இவர் என்ன மாதிரி ஒரு குணலட்சணம் காமிச்சிருப்பார். மோசமான சூழ்நிலைகள் ஓடி வரார், ஒரு சேதத்தை ஏற்படுத்திட்டு சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு குணலட்சணம் அவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்த அந்த ஊழியத்துக்காக அவர் தன்னை முற்றிலும் சரண்டர் பண்ணி இருந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களாக இருக்குது. ஸோ அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6ல், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிஞ்சு மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாம. வேலைக்காரருக்கு சொல்றாங்க, ஆனா நம்ம கூட வேலைக்காரர் தான், பிதாவாகிய தேவனுடைய வேலைக்காரர். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஸோ மனுஷனுக்கு பிரியமா விரும்புகிற அவங்கள பிரியப்படுத்தணுங்கிறதுக்காக பார்வைக்கு ஊழியம் செய்யாம கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யணும். நம்ம எப்படி செய்யணுங்களா? மனப்பூர்வமாக முழு மனசோட தேவனுக்காக ஊழியம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மேலும் அங்கே கவனிக்கிறோம் பாருங்க, எபேசியர் 6:7 மற்றும் 8ல், அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிஞ்சு மனுஷனுக்குன்னு சொல்லி நீங்கள் ஊழியம் செய்யாம கர்த்தருக்கென்று நல் மனதோட செய்யுங்க. ஃபர்ஸ்ட் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு படிக்கிறோம். அதே போல எப்படி நம்ம செய்யணுமா, கர்த்தருக்கென்றே நல் மனசோட ஊழியத்தை செய்யணும். மனுஷரை திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஊழியம் செய்திடக்கூடாது. மனுஷர் பார்வையில் அங்கீகரிப்பை பெறுவது பெரிய காரியம் அல்ல. தேவனுடைய பார்வையில் அந்த அங்கீகரிப்புக்குள்ளே வரணும். ஸோ தேவன் தான் நல்லது உத்தமம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஸோ மனுஷர் மத்தியில் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து அவங்கக்கிட்ட நல்ல சகோதரன் நல்ல சகோதரி
நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்கன்னு சொல்லி ஈஸியாக நம்ம பேர் வாங்கிடலாம். ஆனால் இருதயத்தை யார் பார்க்குறா? இருதயத்தை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனும் சகோதரியை பார்க்க போகிறது இல்லையே. ஸோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை ஆராய்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஸோ இருதயத்திலிருந்து நாம் இயக்கப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அந்த இருதயம் கூட தேவனால் இயக்கப்படக்கூடியதாக இருக்கணும். ஸோ நம்ம எது செய்துட்டாலும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக உண்மையாக செய்யணும். நல் மனசோட நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம எப்படித்தான் வந்திருக்கோம்னா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். அப்படின்னா தேவனுக்குன்னு சொல்லி நல் மனசோட நம்ம செய்யணும். ஸோ வேலைக்காரர் அப்படி இருக்கணும். அதே போல் எஜமான்களுக்கும் சொல்கிறாரு ஆலோசனை. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான் எங்கே இருக்காங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறார். ஸோ அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்று அறிஞ்சு கடும் சொல்லை விட்டுருங்க. ஏன்னா ஆலோசனை பாருங்க, இந்த நிருபம் கொலோசியில் படிச்சிருப்பாங்க, எபேசியில் படிச்சிருப்பாங்க. ஸோ தேவன் கிட்ட பட்சபாதம் இல்லை. அப்போ கொலோசியில் படிச்சிருப்பாருன்னா யார் படிச்சிருப்பா? பிலமோன் கொலோசியில் கண்டிப்பாக. ஏன்னா அந்த காலங்களில் ஒரு சபைக்கு ஒரு நிருபம் எழுதியாச்சுன்னா அது எல்லா பக்கமும் என்ன ஆகும், அது போகும். ஸோ இங்கே எபேசில் இந்த வார்த்தைகள் படிக்கிறாங்கன்னா அது அடுத்து கொலோசிக்கு போகும். கொலோசியில் அங்கே பிலமோனுடைய வீட்டில் கூடி வருது சபை. ஸோ அங்கேயும் இந்த விஷயங்களை படிச்சிருப்பாங்க. ஸோ அவரிடத்துல தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அதை அறிஞ்சு கடும் சொல்ல விட்டுருங்க. நீ ரொம்ப மன்னிக்கும் குணத்தில் நீ வளரணும் சொல்லுவார். வேலைக்காரரை சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிஞ்சு, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சோம், மனப்பூர்வமாக ஊழியம் செய்யணும், நல்மனசோட ஊழியம் செய்யணும். இப்போ எப்படி சொல்றாருன்னா, கபடமில்லாத இருதயம். அதான் நம்ம கவனிக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் இதில் பாடம் இருக்கு. இந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகள். ஸோ கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யணும். கொலோசியர் 4:1 எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செம்மையுமானதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசி நிருபத்தில், எபேசு நிருபத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி எஜமானை பற்றி பேசுகிறார், வேலைக்காரரை பற்றி பேசுகிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிலமோன் ஒனோசும் இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் நினைவில் வச்சு அங்கே சொல்கிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தைரியமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 28:31 மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த ஒரு சூழலில் தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் எதை குறித்தும் பயப்படாமல் அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தொடர்ந்து செய்கிறார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எந்த சூழ்நிலைகளில் அவங்க இருந்துட்டாலும் அந்த தேவனுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தில் தடையில்லாமல், ஒரு லேசினஸ் இல்லாமல், ஒரு அசட்டை இல்லாமல் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருந்து அந்த ஊழியத்தை செய்யணும். ஏன்னா இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். எவ்வளவோ பேருக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டாலும் நம்ம கிட்ட அந்த ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஒரு சுத்தமுள்ள இருதயத்தோட அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஸோ அது நம்ம கவனிக்கிறோம். ஸோ தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த நிருபத்தில் தேவனுடைய பரிசுத்தாவின் வழிநடத்துதல் படி அங்கே மூவருமே செயல்படுவாங்க. ஒவ்வொரு நிருபத்திலையும் இருக்கும். ஆனால் இந்த நிருபத்தில் பாருங்கள், தான் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்துட்டாலும் தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்தாவின் வழி நடத்துதலில் அங்கே நிறைய சத்தியங்கள் அவர் சொல்கிறார். ஸோ தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அந்த ஒரு வழி நடத்துதல் அங்கே இந்த நிருபத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகமான ஒரு செயல்பாடுகளாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கடினமான ஒரு பிரச்சனை,
கடினமான ஒரு சூழல். ஸோ அந்த ஒரு பிரச்சனையை திறம்பட கையாள்வதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோன்னா, ரொம்ப ஞானமாக செயல்படுறார். அதான் ரொம்ப சாதுரியமாக அங்கே வந்து இந்த ஒரு நிருபத்தில் அவர் வந்து செயல்படுவார். அதுதான் இங்கே கவனிக்கணும் பாருங்க. அதாவது மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, கனிவான பாசத்தை காட்டுவது, உடன் கிறிஸ்தவன்ல நம்பிக்கை வைக்குது. ஸோ இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இந்த ஒரு நிருபத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். என்னென்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மற்றவர்களுடைய உணர்ச்சிகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது, கனிவான ஒரு பாசத்தை காட்டுறது, உடன் கிறிஸ்தவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது, சகோதர சகோதரிகள் மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஸோ அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறார். மற்ற வேத வாக்கியங்களைப் போல பிலமோனுக்கு எழுதிய நிருபம் கிறிஸ்துவ குணலட்சணத்தில் வளர்ச்சி அடைவதன் அவசியத்தை இது கற்பிக்குது. இது கிறிஸ்துவுக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிறது இந்த நிருபம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. மேலும் அந்த கிறிஸ்துவ குணலட்சணத்தில், அந்த கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு சுவாபத்தில் வளர்வதில் இன்னும் அதிக என்கரேஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்குது இந்த ஒரு நிருபம். அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்குள் நிரம்பி இருக்கக்கூடிய அன்பையும் விசுவாசத்தையும் ரொம்ப உயர்த்தி காட்டுது. பரிசுத்தவான்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்யோன்யம், ஒற்றுமை, அந்த ஒன்னஸ், இதெல்லாமே அது வந்து என்ன பண்ணுன்னா உயர்த்தி காட்டுது. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் புது சிருஷ்டியினுடைய அந்த ஒரு முதிர்ச்சியை தங்களுடைய நடத்தையில் காண்பிக்கணும். அப்படின்னா இந்த ஒரு நிருபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா சிறிய புஸ்தகத்திலிருந்து பெரிய பாடங்கள். அது சொல்லித்தான் அவர் வசனம் 5 சொல்றாரு, என் ஜெபங்கள்ல உம்மை நினைச்சு எப்பொழுதும் என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இதுதான் நம்ம இந்த ஒரு நிருபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகள், ஒரு தனித்தன்மையான ஒரு சில காரியங்கள் மற்றும் மைய கருத்துக்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நிருபம் ஆரம்பகால சபையினுடைய ஒரு வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்த ஒரு நிருபமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிருபம் தனிப்பட்ட ஒருவருக்கு எழுதப்பட்டிருப்பதனால இது தீர்க்க தரிசனத்திற்குரியதாகவோ அல்லது வேத கோட்பாடுகளுக்கு அதாவது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நிருபத்தை வந்து சேர்த்தாம இருக்கலாம்னு சொல்லி ஒரு சிலர் வந்து புதிய ஏற்பாட்டில் சேர்த்தாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்கிறாங்க. ஆனால் எது எப்படின்னாலும் தேவன் இந்த நிருபத்தை பைபிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அதில் நம்மளுக்கு பாடம் இருக்குது. ஏன்னா இந்த எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் அதற்குண்டான அந்த ஒரு வேலையை பலனை அது நிச்சயமாக கொடுக்கும். வேதத்தில் உள்ள சிறு எழுத்தின் உறுப்பு நிச்சயமாக ஒரு பலனை கொடுக்கும். அது சும்மா தேவன் என்ன பண்ண மாட்டார், சேர்த்த மாட்டார். ஸோ இந்த ஒரு நிருபம் தேவ பிள்ளையினுடைய நிலைப்பாட்டை பற்றி பேசாமல் அவருடைய நடத்தை, அணுகுமுறை, இந்த விஷயங்களை வந்து அது குறிப்பிடுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நமக்கான பாடங்கள் ஏராளமாக இருக்குது இந்த ஒரு நிருபத்தில். நிறைய 25 வசனம் தான் ஏராளமாக இருக்குது நமக்கான பாடம். ஸோ மற்ற காரியங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா சூழ்நிலைகளும் தன்னுடைய போதனைகளுக்கு இசைவாக இருக்கிறார். சூழ்நிலைகள் அங்கே வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருக்கு நேர்ந்துட்டாலும் அதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கக்கூடிய சூழலிருந்து அவர் வந்து வழி விலகவே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிருபத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாத அதே நேரத்தில் பல கருத்துக்கள் அங்கே வந்து மறைமுகமாக இருக்குது. வெளிப்படையாக சொல்லப்படாத மறைமுகமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதைத்தான் தேவ கிருபையில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதல் மூலமாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோம். அதான் இங்கே சகோதரர் சொல்கிறாங்க, இந்த நிருபத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாத அதே நேரத்தில் பல கருத்துக்கள் இருக்குது. இதுவே இந்த நிருபத்திற்குரிய மாபெரும் பெலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையான அந்த ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேதாகமத்தை படிக்கிறதுங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் நாம் வேதத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்திற்கு மேற்புறமாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேலோட்டமாக படிக்கிறதல்ல, மேலோட்டமாக பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வந்து படிக்க முடியாது.
ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்குது. தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஸோ இந்த ஒரு வார்த்தைகளை எழுதுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி துணை செஞ்சுக்குது. ஸோ பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது என்னைக்குமே மேலோட்டமான கருத்தை தரக்கூடியதாக இல்லாம, பன்முகத்தன்மை மற்றும் பல அடுக்குகளை கொண்ட கருத்தை தருவதா இருக்கும்னு சொல்றாங்க. மேலோட்டமா அப்படியே கருத்து தராது பரிசுத்த ஆவி. அது பன்முகத்தன்மை மற்றும் பலமட்ட அடுக்குகளை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கடைசியா கவனிக்கிறோம் பாருங்க. பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்தை வாசிக்கும்போது, யாரோ ஒருத்தருடைய கடிதத்தை பெறுபவர்களாக அல்ல, அப்படி நாம் படிச்சிருக்க கூடாது. யாரோ பிலமோன், யாரோ ஒனோசிமும் அவங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்து பேசுறார் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருவருடைய கடிதத்தை பெறுபவர்களாக அல்ல, மாறாக நம் சார்பாக தேவனுடைய ஆவியின் உள்ளான செயல்களை ஆழமாக ஆராயும் பரிசுத்தவான்களாக நாம் இதை பார்க்கணும். எப்படி பார்க்கணுங்களா? தேவனுடைய பரிசுத்தவான்களாக நாம் இதை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இதுக்கு நாம் இந்த நிருபத்தை பார்த்து தேவனுடைய செயல்பாடுகளினுடைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து நமக்கு கிருபை செய்யும் அப்படிங்கிறதையும் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவராக இருக்கிறார், கூட தீமோத்தேயு இருக்கிறாங்க. ஸோ அவர் கூட இருந்து இந்த ஒரு நிருபத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இன்றைய நாளுக்கு உண்டான பிலமோன் நிருபத்தினுடைய ஒரு முன்னோட்டம், ஒரு இன்ட்ரோடக்ஷனாக இருக்குது. பிலமோன் நிருபம் ஒரு அறிமுகம். ஸோ தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தொடர்ந்து அடுத்த வாரங்கத்திலிருந்து நாம் இந்த ஒரு நிருபத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.